ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சியா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கியா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சன்னா வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு சன்னா மசாலா வந்து சூப்பரான சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்தி இட்லிக்கும் தொட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொண்டக்கடலை வந்து முத நாள் ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 கொண்டக்கடலை எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை, இலை, கிராம்பு சேர்த்துடலாம். சோம்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. இது கூட தக்காளி அரைச்சி வச்சதை தக்காளி சேர்த்துடலாம். இப்போ மசாலா வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் தண்ணி வந்து கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியவே நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அது இல்லாட்டினா சும்மா தண்ணி ஊற்றிக்கங்க. இது நல்லா கொதிக்கட்டும். சன்னாக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொண்டக்கடலை கொஞ்சம் ஒரு 5 இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலை வேக வச்சு வச்சதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பரான கிரேவி பார்த்துக்கு வந்துருச்சு. சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம், இட்லி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.